ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, ஒரு வெங்காயம், ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸு, பூண்டு கொஞ்சம், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், பெப்பர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் குட்டி குட்டியாக போட்டாலும் சரி, நீட்டாக போட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. கேரட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறேன்றாங்க, கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கேரட் எல்லாம் பொடி பொடியாக வெட்டிக்கலாம். பொடி பொடியாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லா கேரட்டையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ள இருக்க சீட்ஸில் எடுத்துக்கலாம். கேப்சிகம் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன சைஸாக வெட்டி எடுத்துங்க. இது கூட நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பூண்டு நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. ஸ்பைன் இப்போ கடாய் சூடாகிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்மோக் வர அது நல்லா ஸ்மோக்கிங் வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக காய்க்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பாக்கெட்லேயே உப்புலாம் இருக்கும். அந்த காய்க்கு தேவையானது மட்டும் இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ பெப்பர் வச்சுருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டைலாம் கொஞ்சம் வேகட்டும். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். புதினா பவுடர். நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். வினிகர், டொமேட்டோ சாஸு வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸும் இந்த இடமும் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இது மாதிரி சாப் பண்ணிவிட்டு ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக கமகமான ஒரு ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.